ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஸோ யாரெல்லாம் இந்த டெத் நோட் படம் பார்த்துருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக அதை பார்க்காதவங்களே கிடையாது. அவ்வளோ சூப்பரான படம். அதாவது அதில் எப்படி இருக்கும், ஒரு டெத் நோட்டுன்னு ஒரு நோட் இருக்கும், அதில் சாக வேண்டியவங்களுடைய பேர் எழுதுனா அவங்க வந்து செத்து போயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து இந்த பழங்காலத்து, அதாவது இந்த மாயன், அதாவது மர்மமான மாயன் மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விசில் ஒன்று ஒரு பசங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அதோடைய ஆபத்தெல்லாம் தெரியாமல் என்ன விசில் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக அந்த விசிலை ஊதிடுறாங்க. ஸோ டெத் நோட்டை மாதிரி இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த விசிலை ஊதுன என்ன ஆகும் தெரியுமா, நம்மளுடைய மரணத்தை நம்மளே கூப்பிடுறதுக்கு சமம். ஸோ இப்படி இருக்குச்சுல அந்த பசங்களுடைய மரணம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுடைய மரணத்துக்கிட்ட இருந்தே அவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாட்டினா அவ்வளோதானே. ஸோ இப்படி இருக்குச்சுல இந்த பசங்க எல்லாருமே எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற கதையை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அப்படியே நம்மளை பதற்றத்திலேயே கூட்டிட்டு போய் சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன தி விசில். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா பெலிங்டன்ல இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க வந்து தீவிரமா ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுல இந்த ஸ்கூல் வந்து தோக்குற நிலைமையில இருக்குது. உடனே அந்த டீமோடைய கோச் இருக்கார் இல்லையா, அவர் கரெக்டா பிரேக் டைம்ல இங்க பாருங்க பசங்களா, நம்மளால கண்டிப்பா முடியும், நம்மளால இதை ஜெயிக்க முடியும், ஸோ உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாடுங்க அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீம்லேயே இருக்கிற மேசன்ற மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் அந்த டீம்லேயே ஒரு பெஸ்ட் பிளேயர். ஷார்ட்டாக இவனை ஹார்ஸ்ன்ற மாதிரி கூப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான டீனையும் காமிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்பவே சூப்பராக விளையாடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் அந்த கோச் வந்து உங்களால் முடியும், ஸோ நீங்கள் தான் இந்த டீமோடைய தலையெழுத்தை மாற்றணும் அப்படி இப்படின்னு மோட்டிவேட்லாம் பண்ணிவிட. ஸோ அடுத்த ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம மேசனை பார்த்தீங்கன்னா அந்த டீமோடைய ஒரு ஸ்டார் பிளேயராகவே மாறிட்டான். அவ்வளோ அக்ரஷன் இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்க. திடீர்னு அந்த மேசனுக்கு அந்த க்ரௌடில் யாரோ ஒருத்தனை பார்க்குறான். ஸோ பார்த்தவன் பயந்து போகிறான், யார் இது, என்னுடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா அப்படின்னு மிரண்டு போக உண்மைக்குமே அவனுடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல. மற்ற எல்லாருமே நார்மலாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இவனுடைய பேரை சொல்லி கூப்பிட மறுபடியும் இந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் கரெக்டாக கோல் போட்டு இவங்களுடைய டீமை ஜெயிக்க வச்சிடுறான். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷனை பார்த்தான் இல்லையா, அவனுடைய உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கிற மாதிரி. அவன் இப்போ இவனை நோக்கி மெல்ல முன்னாடி வர அள்ளு விட்டுருது இந்த மேசனுக்கு. அப்படியே நடுக்கத்தோடய நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு ஹக் பண்ணுறாங்க. இவனுக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலுமே இப்போ ஏதோ ஒன்று இவனுடைய கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதனால பயந்து போய் அங்கிருந்து வேகமாக அவனுடைய ரூம்க்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓடி அவனுடைய லாக்கருக்கு வந்தவன் அதை ஓப்பன் பண்ணுறான். அந்த டைமில் அவனுடைய கையில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. ஸோ ஆக்சுவலாக ஏதாவது கூஸ் பம்ப்ஸ் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தானே வரும். அதே மாதிரி முடியவனுக்கு நிற்க பயந்து போன இவன் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு பழங்காலத்து பொருள் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்தவன் சைடில் இருக்கிற தம்புலையும் பார்க்குறான். அதே மாதிரி இவனுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிகிற அந்த எரிஞ்ச மனிதனையும் பார்க்குறான். ஸோ பயந்து போனவன் வேகமாக அதை கீழே வச்சுட்டு சைடில் அந்த கெட்டில் பெல் இருக்கும், அதை பார்த்தவன் வேகமாக அந்த விசிலை கீழே வச்சுட்டு அதை அந்த பெல்லாலேயே அடிச்சு நொறுக்கிடுறான். அப்படி அடிச்சு நொறுக்குனதுமே இவனை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுற சவுண்டு கேட்குது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், எல்லாமே இந்த பழங்காலத்து பொருள் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபுட் ஸ்டெப் கேட்குது. உடனே இவன் பயந்து போயிடுறான். ஐயோ மறுபடியும் ஏதோ வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்தது எல்லாமே இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனை வந்து என்கரேஜ் பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பயமே போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சவரில் இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இவனை பின் தொடர்ந்து வந்து அந்த உருவம் நிற்குது. அப்படியே எரிஞ்ச கையோட இவனை அட்டாக் பண்ணி இவனுடைய வாய்க்குள்ளேயே கையை விட்டு கொடூரமாக கொலை பண்ணுது. அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு காரணமான அந்த டீனோ வந்து எட்டி பார்க்குறான். அதுக்குள்ள நம்ம மேசன் வந்து எரிஞ்சு கீழே விழுந்து இறந்து போகிறான். அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கிற ஒரு காரை காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த காருக்குள்ளே அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சா இங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுடைய பேர் வந்து கிறிஸ். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அவளுடைய ஊரை காலி பண்ணிவிட்டு அவளுடைய அங்கிள் கூட தங்குறதுக்காக வெலிங்டன்ற மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிறா. ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த ஸ்கூல் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னா, ஹீரோயினுடைய அப்பா வந்து ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்டில். ஸோ ஹீரோயின் மட்டும்தான் உயிர் பழைச்சிருப்பாங்க போல். அதனால தான் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு சர்ச்சை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியையும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியில தான் இந்த அங்கிளோடைய பையன் இருப்பான் இல்லையா, கசின். அந்த கசின் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவான் போல. ஸோ அதையும் பார்த்துட்டு கடைசியாக அவளுடைய வீட்டுக்கு வரா, அதாவது அவளுடைய அங்கிள் வீட்டுக்கு வரா. ஸோ ஹீரோயினை பார்க்க எப்போதுமே சோகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவளுடைய அப்பா வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சாவுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி ஒரு கில்ட் ஃபீலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இந்த அங்கிளோடைய வீட்டுக்கு வந்ததுமே விண்டோ ஓப்பன் பண்ணி வெளியில் உட்காந்து சோகமாக இதே படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம்
சமயத்தில் கரெக்டாக நம்ம கசின் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். வாமா மின்னல், எப்போ வந்த? ஆள் பார்க்கவே நல்லா வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஜாலியாக பேசுகிறான். அது போக உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மியூசிக், அந்த காலத்தில் இருக்கிற திங்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பழங்காலத்து ரசனை வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீ காந்தி காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னும் பழைய பொருளெல்லாம் வச்சிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. ஸோ ஹீரோயின் ஒரு இதை தூக்கி எறிஞ்சி, ஒழுங்காக அதை அங்கே வைக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரி சரி ஏன் கோவப்படுற, ஸோ நீயும் என்னுடைய ஸ்கூலில் தானே ஜாயின் பண்ணியிருக்கிற, வா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஃபர்ஸ்டே அவனுடைய ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போகிறான். அதாவது ஹீரோயின் இனிமேல் இங்கே தான் படிக்க போகிறாங்க. அது வேற எந்த ஸ்கூலும் கிடையாது, ஸ்டார்டிங்ஸில் ஒருத்தன் இறந்து போனான் இல்லையா, அந்த ஸ்கூல் தான். அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது இந்த ஸ்கூல்லேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம கசின் வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். அதுலேயும் தூரமாக கிரேஸ்ன்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணு மேலே இந்த கசினுக்கு ஒரு கண் இருக்கும். உடனே அந்த இருக்கா பார்த்தியா, அந்த பொண்ணு தான் இங்கே ஃபேமஸான பொண்ணு, எல்லாத்துக்கும் அவளை பிடிக்கும், ஆளும் பார்க்க அழகா இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கிரேஸ் மேலே கண்ணு போகலை. அவளுடைய பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா அமைதியா, அந்த பொண்ணுடைய பேரு எலனா. ஸோ அந்த எலனா பொண்ணு மேலே தான் கண்ணு போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குன்னு ஒதுக்கப்பட்ட லாக்கருக்கு வரா. அந்த லாக்கர் மேலே ஹார்ஸ்ன்ற மாதிரி பேர் எழுதியிருக்குது. ஸோ ஹார்ஸ்னா யாரு, ஸ்டார்டிங்ஸ்ல இறந்தான் இல்லையா மேசன், அவன் தானே. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஹார்ஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான டீன் வந்துட்டான். எவ்வளோ தைரியம் இருந்து அதை ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, ஏன் இதை நாங்கள் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது, எனக்குன்னு ஒதுக்கப்பட்டது இதுதான் அப்படின்னு ஹீரோயினும் பதிலுக்கு பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக கிரேஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதான் அந்த ஃபேமஸான பொண்ணு. அவன் வந்துட்டு டீன் கிட்ட, டே இந்த மாதிரிலாம் புதுசாக வந்தவங்க கிட்ட பேசாத, அவள் இப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிறா அப்படின்னதும், ஓ நீ தான் அந்த பொண்ணா, உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறியா, நீயும் இப்போ தான் ரீஹேப்ல இருந்து வெளியில் வந்தியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே சமக்கம் வந்துடுது. உடனே வேகமாக அவனை ஒரு எத்து விடுவாங்க பாருங்க, அவளை தான் கதி கலங்கி போய் நிற்கிறான். அப்போ கரெக்டாக ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே நடக்கிற சண்டையும் பார்த்துட்டாங்க. டே டீன், மறுபடியும் நீ பிரச்சனை பண்ணுறியா, உங்கள் 4 பேருக்கும் தண்டனை கொடுக்கறது விதமாக எல்லாரும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்த்து அந்த அமைதியாக இருப்பாள்ல ஒரு பொண்ணு, இவளை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட்டாக பேசுகிறா. சார் ஹீரோயின் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னதும், ஓ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அப்படின்னா நீயும் என்னுடைய கிளாஸை வந்து ஈவினிங் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு போய்ட்றாரு. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது பெல்லும் ரிங் ஆகிடுது. ஹீரோயின் கீழே தள்ளி விட்டு திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து, சாரி அந்த டீன் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் வம்பு பண்ணிட்டு இருப்பான், இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எடுக்க வராங்க. இல்லை எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிவிட, அப்புறம் உன்னோடைய இஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படி இருக்க எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த லாக்கரில் ஒரு பழங்காலத்து பொருள் இருக்கிறத பார்க்குறா. ஸோ இது என்ன பொருள், அதான் அந்த டீன் எடுத்தான் இல்லையா, சாரி அந்த மேசன் உடைச்சான் இல்லையா, அந்த பொருள் இந்த இடத்துல இருக்குமா. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் என்ன இது பழங்காலத்து பொருள் மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த பழங்காலத்து பொருள் மேலெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் இல்லையா, அதனால தான் அதை பார்க்குறதுக்கும் ஏதோ ஒரு விசில் மாதிரி இருக்குது. உடனே அப்படியே விசில் ஊற்றலான்ற மாதிரி போகிறா. அப்போ கடைசி பெல்லும் ரிங் ஆகிடுது. சரி ஓகே நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது, நம்ம போகலாம், வந்த புது நாளே ஸ்பெஷல் கிளாஸா அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட அந்த 4 பேரும் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரி டீச்சரும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவளுடைய பேக்கை வைக்கிறா. அப்படி வைக்கும்போது அந்த பழங்காலத்து பொருள் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ இதை பார்த்து அந்த டீன் இருக்கான்ல, சார் இங்கே பாருங்கள் சார், ஹீரோயின் வந்து போதை பொருள்லாம் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி போட்டு விட்டுறான். ஸோ இதை பார்த்த டீச்சரும், என்னது இது ஒழுங்கு இங்கே கொண்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோயினுக்கும் யாரா அவன், இதை பார்க்க போதை பொருள் மாதிரியா தெரியுது அப்படின்னு புலம்பிக்கிட்டு சார்கிட்ட வந்து கொடுத்து, இந்த மாதிரி இது அந்த லாக்கருக்குள்ளே ஆல்ரெடி இருந்துச்சு, ஸோ இது என்னுடைய இது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு. பார்த்தா அதில் பழங்காலத்து எழுத்துலாம் எழுதியிருக்குது. ஸோ இவர் ஹிஸ்ட்ரி டீச்சர் தானே, அதனால இவருக்கு இந்த மாயன் எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் தெரியும் போல. ஸோ மாயன் இன மக்களுடைய எழுத்தை பார்த்ததுமே இதில் என்ன எழுதிருக்குன்ற மாதிரி அதை வந்து படித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதில் இருக்கிறத லைட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதில் கப்பா பிக்சன்ன்ற மாதிரி போட்டிருக்குது. ஸோ கப்பான்றது நம்ம கேட்குறதுன்ற மாதிரி அதுக்கான பொருள். ஸோ இந்த பிக்சன்ன்றது ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரி டீச்சரே குழம்பி போய் அதை பார்த்துட்டு இருக்க. உடனே இந்த கிரேஸ் பொண்ணு என்ன பண்ணுறான்னா வேகமாக அவளுடைய லேப்டாப் எடுத்து மாயன் வேர்டில் இருந்து அப்படியே இங்கிலீஷ் வேர்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறா. பிக்சன் என்ற மாதிரி அதில் என்ன போட்டிருக்குன்னா சாகக்கூடியதுன்ற மாதிரி போட்டிருக்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசில் எடுக்க போகிறா. உடனே அந்த டீச்சர் வந்து அதை பிடிங்கிட்டு, இங்கே பாரு இதை பார்க்குறதுக்கு ஏதோ பழங்காலத்து பொருள் மாதிரி இருக்குது, ஸோ இது ஏதோ வேல்யூவான பொருள்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நீ வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நைஸாக பிடிங்கி அவர் வச்சுக்கிறாரு. சரி எல்லாரும் கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட. ஸோ எல்லாருமே இப்போ தான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வராங்க. எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதனால அந்த கிரேஸ் பண்ண என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே 5 பேராக டீமாக இருந்து இங்கே படித்தோம்
கூப்பிட்டோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னுடைய வீட்டுக்கு வரீங்களா, நம்ம சும்மா ஏதாவது பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விசிலை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சர்ச் பண்ணும்போது அது ரொம்ப பழங்காலத்து பொருள்ன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஓ, ரொம்ப பழங்காலத்து பொருளா அப்படின்னா இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது $35,000 மாதிரி போட்டிருக்குது. அதாவது நம்ம ஒரு காசுக்கு படி கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் கிட்ட வரும். ஸோ இதை பார்த்து இவர் மிரண்டு போய்ட்றாரு. ஸோ அந்த வெப்சைட்டில் அது போக என்ன போட்டிருக்குன்னா நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் எடுத்து போன்ற மாதிரி போட்டிருக்கேன். உடனே அதை செக் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணிடுறாருனா வேகமாக அந்த விசில் ஊதிடுறாரு. அப்படி ஊதின அடுத்த செகண்டே சைடில் இருந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருது. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா இவருடைய சாவை இவரே தேடிக்கிட்டாரு போல. ஆனால் அவருக்கு அது தெரியாது இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்க. ஸோ அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி கிளிக் பண்ணி விட்டுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் கசின் பையனும் காரில் ஏறலான்ற மாதிரி வராங்க. அப்போ தான் அந்த கசின் பையனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ என்னுடைய காமிக் புக்கை வந்து நான் அந்த கிளாஸ்லேயே வச்சுட்டேனே, சீக்கிரமாக அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூமுக்கு ஓட்டுறான். கரெக்டாக அந்த டைமில் தான் சாரும் வெளியில் போகிறாரு. அவர் போனதுமே வேகமாக இவன் ரூமுக்குள்ளே போய் அந்த புக்கை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் அந்த லேப்டாப்பை பார்க்குறான். அதில் அந்த சார் வந்து அவர் செல் பண்ண வச்சுருந்துருப்பார் இல்லையா, அதே பேஜில் தான் வச்சுருந்துருப்பாரு. ஓ, இதோடைய ஒருத்து வந்து இவ்வளோ அதிகமா அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாமல் நைஸாக அந்த வந்து ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டான். அதே சமயத்தில் கீழே நம்ம ஹீரோயின் வந்து காருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ கரெக்டாக நோவான்ற மாதிரி ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகுறான். என்னமா நீ தான் அந்த டவுனுக்கு புதுசாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு, நான் வேற யாரும் கிடையாது, இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சோடைய பாஸ்டரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிகரெட் பற்ற வைக்கிறான். ஹீரோயினும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவனே ஹீரோயினை பார்த்து நீ கடவுளை நம்புறியா அப்படின்னதும், நான் கடவுளை நம்புறேன் ஆனால் மதத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் கரெக்ட், ஆமாம் என்னுடைய சர்ச்சுக்கு வந்து நான் நிறைய புது பீப்புள்ஸை வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உனக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா சர்ச்சுக்கு வரியா அப்படின்னு போதை பொருளெல்லாம் காமிக்கிறான். அப்போ கரெக்டாக கசின் பின்னாடி ஓடி வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு வரவும், ஆனால் அந்த பாஸ்டர் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவனை அடித்து காரோட சாத்தி வச்சு ஒரு கத்தியை எடுத்துட்டு, என்கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணுறியா, அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இனிமேல் என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ கசின் அவன் போனதுக்கப்புறம் காரில் உட்காந்து சோகமா, பாத்தியா அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைய சர்ச்சுக்கு போனால் நல்லா இருப்பான்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவன் அங்கேயே வச்சு ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கிறான், இவெல்லாம் நல்லா இருப்பானா என்ன அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கூடவே அந்த கசின் பையன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்த விசிலையும் கொண்டு வந்திருக்கிறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே எப்படா எடுத்துகிட்டு வந்த தான் பார்க்கலான்ற மாதிரி வாங்கி பார்க்குறாங்க. அதுலேயும் டீன் இருந்துக்கிட்டு இதை பார்க்குறதுக்கு என்னுடைய தாத்தா மாதிரி இருக்குதுன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறான். உடனே கிரேஸும் உன்னுடைய தாத்தா இன்னும் சாகலை தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கிரேஸோடைய தம்பி தான் வந்திருப்பான் போல. ஸோ இதை பார்த்த கிரேஸும், இங்கே பாடுறா தம்பி, இங்கெல்லாம் நிற்க கூடாது, உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த விசிலையே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இதை பாரு எவ்வளோ அழகா இருக்குது, ஸோ அந்த டைம்லேயே இவ்வளோ அழகா ஹேண்ட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே இந்த டீன் இருக்கான்ல அவன் கிரேஸ் கிட்ட, அப்படியா அப்படின்னா அந்த விசிலை நீ ஊதி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறான். உடனே ஹீரோயினும், இந்த மரணத்தை பற்றிலாம் அதில் போட்டிருக்குது, ஸோ எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள் இல்லையா, அதான் அப்பாவியா இருப்பாள்ல, ஸோ அவள் வேகமாக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நானும் வரேன் அப்படின்னதும், ஸோ இந்த ஃப்ரெண்டு பொண்ணை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே பிடிச்சிருக்கும்ல, அதனால சரி ஓகே உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு திரும்பும்போது கரெக்டாக கிரேஸ் வந்து அந்த விசில் ஊதிடுறா. அவ்வளோதான், ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு கத்துறதுக்குள்ள பயங்கரமாக ஊதிடுறா. இவங்க எல்லாருமே ஐயோன்ற மாதிரி காதை பொத்துறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடுது. ஓ சும்மா தான் இதுவா, நானும் இதை ஊதுனா ஏதோ பெரிய பூகம்பம் வந்துடும், நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்லாம் நினச்சேன், ஆனால் இது ஒரு டம்மி பீஸ் தான் போல அப்படின்னு இதை பற்றி தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சரி ஓகே கிளம்பலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறா. ஸோ கூடவே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வரா. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே ஃப்ரெண்டு பொண்ணு, சரி ஓகே நான் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு, நாளைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீயும் வரியான்ற மாதிரி ஹீரோயினை இன்வைட் பண்ண. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் அந்த ஊருக்கு இப்போ தானே வந்திருக்கிறா, இருந்தாலும் சரி ஓகே நமக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கும்ல, அதனால போகலாமா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ண. டக்குன்னு கசின் பின்னாடியோட வந்து, அடியே ஃப்ரெண்டு பொண்ணே உன்னுடைய இன்சுலின் பவுச்சை வந்து அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதை கேட்ச் போட, நல்ல வேலை இதை எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைனா எனக்கு அவ்வளோதான், சரி எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட்டுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா எனக்கு யோசித்து மெசேஜ் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டுறாங்க. ஸோ அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த கசின் பையன் கிட்ட, ஃப்ரெண்டு பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, அதாவது ஸ்ட்ரெயிட்டான பொண்ணா இல்லைனா எப்படின்ற மாதிரி நைஸாக விசாரிக்கிறாங்க.
அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளுடைய பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு என்ன மெசேஜ் பண்ணலாம், நம்ம டேரெக்டாக அவகிட்ட கேட்டுடலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. அதை டெலீட் பண்ணுறாங்க. மறுபடியும் வேறு மெசேஜ் பண்ண டைப் பண்ணுறாங்க. அதை டெலீட் பண்ணுறாங்க. பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ கடைசியாக ஒரு இதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ ஸ்ட்ரெயிட்டான பொண்ணா இல்லைனா எப்படின்ற மாதிரி டைப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதை அனுப்புகிற தைரியம் ஹீரோயினுக்கு இல்லை. அந்த சமயத்தில் வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா மரத்துக்கு மேலே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பேய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை அவள் பார்த்துட்டு யார் அது இந்த டைமில் மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க அப்படின்னு வெளியில் எட்டி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டதுமே பயந்துடுறா. பார்த்தா பின்னாடி நம்ம கசின் தான் வந்துருப்பான். என்னம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதும் ஸோ ஹீரோயின் வந்து சடனாக பயந்துருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க கைப்பட்டு அந்த மெசேஜும் போயிருந்திருக்கும். அவ்வளோதான். இதை பார்த்து ஐயோ இப்போ என்ன ஆக போகுதோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இதை பார்த்த கசின் பையனும் இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சே நம்ம அந்த கிரேஸ் பண்ண காமிக்கிறாங்க. அவள் இன்னுமே அந்த பூலில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ புக் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பயங்கரமாக மூச்சு விட்டுற ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே வா நம்மளுடைய தம்பி தான் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஆனால் ரொம்ப நேரம் அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கிறதுனால யாராக இருக்கும், வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பயத்தில் மெல்ல எந்திரிச்சு வராங்க. அப்போ அவளுடைய பின்னாடி ஏதோ ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குனு அவள் பின்னாடி திரும்பி பார்க்குறா. இவளுக்கு இப்போ கொஞ்சம் பயம் வருது. யாரா இருக்கும், யாரு நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு பயப்படும் போது இவளுடைய கண்ணத்தை யாரோ தொடுறாங்க. பயத்தில் திரும்புறா. பார்த்தா பின்னாடி இவளுடைய தம்பி தான் நிற்பான். உன்னை அம்மா உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் வாரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஸோ ஸ்கூலுக்கு எல்லாருமே வராங்க. அசம்பிளியில் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுடைய கேங்குக்கே தெரியுது, நேற்று இவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் எடுத்திருப்பார் இல்லையா, அவர் வந்து இறந்து போயிட்டாருன்றது. ஸோ இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து ஸ்டேஜ் 4 லங் கேன்சர், அதனால தான் இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. என்னது ஸ்டேஜ் 4ஆ? நேற்று தான் அவ்வளோ ஜாலியாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாரு, எப்படி அவர் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் முன்னாடி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. என்னன்னா முன்னாடி ஒருத்தி வந்து அப்படியே பயங்கரமாக சேக் ஆகிட்டு இருக்க, யார் இது, ஏன் இப்படி சேக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த உருவத்தோடைய தலை அப்படியே பின்னாடி வரும் பாருங்க. டக்குன்னு பயந்துட்டா. ஆனால் அதுக்குள்ள இந்த கிரேஸ் வந்து விசில ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது நீயே வச்சுக்கோப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, இது என் கூட இருந்தால் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னதும் உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு முன்னாடி இருக்கிற பொண்ணு பார்க்குறா. அவள் அப்படியே மறைஞ்சு போய்ட்றா. ஸோ இவளுக்கு வந்து உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகுது. என்னது யாரா இருக்கும் அப்படின்னு மிரண்டு போக, இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் அந்த விசில் இருக்கு இல்லையா, அதை அந்த மேசனுடைய வீட்டுக்கே கொடுத்துடலாம். ஏன்னா அவனுடைய லாக்கரில் தானே அது இருந்திருக்கும். அதனால அந்த விசிலை எடுத்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயினுடைய கையில் ஒரு டேட்டூ இருக்கிறத பார்க்குறா. ஸோ அதை அவள் பார்த்ததுமே உடனே அவள் மறைச்சு வைக்கிறா. ஸோ என்ன டேட்டூ இது, ஏன் மறைக்கிற அப்படின்னதும் அதுவா, அது கொஞ்சம் பர்சனல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த மேசனுடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ பார்க்குறதுக்கு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்குது. உடனே கதவை தட்டி ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தா மேசனுடைய அப்பா அம்மா யாருமே இல்லை. பதிலுக்கு மேசனுடைய பாட்டி மட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் பார்த்துட்டு, வாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும், மேசனுடைய பாட்டியா நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மேசனுடைய பாட்டி தான். ஸோ நானும் சாகணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த வீட்டில் என்னால் சாக கூட முடியல. ஏன் தெரியுமா, இந்த வீடே ஒரு அடமானத்தில் இருக்கான். இந்த வீட்டில் சாகிறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே அவங்களுடைய ரூமுக்கு போனதும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழங்காலத்து திங்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய ஹாபி போல். எக்கச்சக்கமான பழங்காலத்து திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இந்த விசில் உங்களுடையதா அப்படின்ற மாதிரி அதை காமிக்க, அதை பார்த்ததுமே இந்த விசில் இங்கே தான் இருக்குதா, இது நான் காணாமல் போயிட்டேன்னு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னதும், இதுவா, இது மேசனுடைய லாக்கரில் இருந்துச்சு, அதை தான் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னதும், நீ ஒன்றும் அதை கண்டுபிடிக்கல, அதுதான் உன்னை கண்டுபிடிச்சிருக்குது, என்னுடைய பேரனையும் என்னுடைய பொண்ணையும் பார்த்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல. சரி பாட்டி, இது அப்படி என்ன தான் பண்ணும், இது என்னது ஆக்சுவலா அப்படின்னு கேட்கும்போது, இதை வந்து இன்சோக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோடைய மீனிங் வந்து அழுன்ற மாதிரி அர்த்தம். இது அந்த டைம்ல மாயன் இன மக்களுடையதுன்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். இதை யாரோ திருடி வச்சாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கிடைச்சதுன்ற மாதிரி பாட்டி சொல்ல, ஓ அப்படியா, நாங்க இதை பத்தி தேடும்போது எங்களுக்கு அதுல ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு, ஏதோ செத்தவங்களை கொண்டு வரணுன்ற மாதிரி எல்லாம் எழுதிருந்துச்சு அப்படின்னும் போது, அதை நீங்க தப்பா வாசித்திருக்கீங்க. அது செத்தவங்களை கொண்டு வாங்கன்றது அதோடைய மீனிங் கிடையாது, உங்களுடைய மரணத்தை கொண்டு வரும், அதுதான் அதோடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே பிறக்கும் போது அவங்களுடைய மரணமும் கூடவே பிறந்திருக்கும். ஸோ அந்த மரணம் பிறந்ததுல இருந்து உங்களை வந்து தேடிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு விதின்னு இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு 60 வயசுனா 60 வயசு வரைக்குமே அந்த மரணம்ன்றது உங்களை தேடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களை வேட்டையாடி உங்களை வந்து சாகடிச்சிரும். ஆனா இந்த விசில் என்ன திரும்ப பண்ணும், இந்த விசிலை நீங்க ஊதுனீங்கன்னா இதை ஊதுனது அந்த மரணத்துக்கு கேட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு அந்த மரணம் வந்துடும். அதனால உங்களுடைய விதி வந்து சீக்கிரமா முடிஞ்சு போயிடும் அப்படின்னதும் ஹீரோயின் பயப்படுறா. மரணமா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்
அப்படின்னதும் மரணன்றது பார்க்குறதுக்கு அப்படியே உங்களே மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்கள் 90 வயசில் எப்படி சாக போகிறீங்களோ அதே மாதிரி தான் மரணம் வந்து உங்களை எடுத்துரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு நடுநடுங்கி போயிடுது. அப்படின்னா இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, தவிர்க்கிறதுக்கா நீங்கள் பிறக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிட்டு 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவள் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்கு பார்ட் டைமாக போவாள்ல. ஸோ அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன், இவங்க என்னமோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தனிமையாக ரொம்ப நாள் இருந்துட்டாங்கல்ல, அதனால தான் இப்படி அவங்க வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கோம். உடனே ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா அந்த ஸ்கூலில் படித்த அந்த மேசன்ன்றவனும் நம்ம டீச்சர் இருக்கார்ல அவரும் இந்த உசில ஊதிருப்பாங்களோ ஒரு வேலை, அதனால தான் அவங்க இறந்துருப்பாங்களோ அப்படின்னதும், என்ன நீ வளர்ற, நீ இதெல்லாம் நம்புறியா? நீங்கள் பாரு, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு சொன்னல, அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கூட எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், வேணா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க எப்படி இறந்தாங்கன்றத அப்படின்னு சொல்ல சரின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுறா. உடனே 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கிற வார்டுக்கு வர அங்கே அந்த மேசனுடைய ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவன் எரிஞ்சு போய் இறந்து போயிருக்கிறான். ஸோ எப்படி அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது தீப்பற்றி எரிய முடியும்? ஸோ இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அதாவது அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி அந்த ரூமில் கேஸ் லீக் ஆகிருக்குது, அது மூலமாக ஃபயர் பட்டு அவன் எரிஞ்சு போயிட்டான்ற மாதிரி போட்டிருக்க. அதுலேயும் அவன் ரொம்பவே எரிஞ்சு போயிட்டான் போல. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்கு யாரோ வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. உடனே அவங்க 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வர்றது யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு டாக்டர் வராரு போல, ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவள் கையில் வச்சிருக்கிற அந்த மேசனுடைய ஃபைலை பார்க்குறா. அதில் அவனுடைய பல்லை பற்றின ஒரு ஸ்கேன் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பல்லுடைய அலைன்மெண்ட்லாம் பார்க்கும்போது அவனுக்கு 17 வயசு மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு வயசான ஆளுடைய பல்லு மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட 40 வயசுடைய பல்லு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி சொன்ன வேட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது மரணம் உங்களை தேடி வந்து கொலை பண்ணும்போது நீங்கள் எந்த வயசில் சாகணும்னு இருந்தீங்களோ அந்த வயசுக்கு மாறிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா அந்த மேசன்றவன் இந்த உசில ஊதிருக்கணும், அதனால தான் அவன் இறந்து போயிட்டான். அப்படி இறக்கும் போது அவனுக்கு 40 வயசாகி அவன் வந்து இறந்துட்டான். அதே மாதிரி தான் அந்த டீச்சரும், அவருக்கு வந்து ஸ்டேஜ் 4 லங் கேன்சர்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அவருடைய மரணம் அவரை தேடி வந்து வேட்டையாடும் போது கடைசியாக அவருக்கு 4 ஸ்டேஜ் கேன்சரும் வந்து அப்படியே இறந்து போனதாக தான் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது. அவர் ரொம்பவே சிகரெட்லாம் பிடிப்பார்ல, அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு 2 பேருக்கும் இப்போ தான் இதோடைய சீரியஸ்னஸே புரிய வருது. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஊரில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா. ஸோ அதில் தான் நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க. கிரேஸும் அங்கே தான் இருப்பா. அது போக கிரேஸ் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட ட்ரக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறா. ஸோ இதை பார்த்து நம்ம கசின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணு க்ரஷ்ஷாக இருப்பா. இப்போ இப்படி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்ததுமே வேகமாக அவளை வந்து வார்ன் பண்ணுறாங்க, பாரு இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னதும், இங்கே பாருப்பா இது என்னது, வெறும் நார்மல் வீடு தான், ஸோ இதை எடுக்கிறதுலாம் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட, சரி ஓகே கிரேஸ், எனக்கு வந்து உன் கூட இந்த கன் ஷூட்டிங் கேம் விளையாடணும், அதில் விளையாடி நான் உனக்கு டெடி பியர் வின் பண்ணி தரேன் அப்படின்னது. ஆனால் அந்த கிரேஸ் வந்து வேற ஐடியா வச்சிருக்கிறா போல. எனக்கு வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த மேஸ்குள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி அவனை மொக்க பண்ணிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டான அந்த டீன் இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ வந்து மேஸ்குள்ளே போக போகிறா போல. அதாவது இந்த மேஸில் நிறைய மேஸ் இருக்கும், இதில் மொத்தம் 2 பேர் விளையாடணும். ஸ்டார்டிங்லேயே இந்த கிரேஸ் பொண்ணு உள்ளே போயிடுவா. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம டீன் வந்து உள்ளே போய் இவளை தேட போகணும். அதுக்குள்ளே அவள் என்ன பண்ணணும்னா, உள்ளே நல்லா போய் சென்டரில் இருக்கிற ஒரு பெல்லை வந்து ரிங் பண்ணணும். அப்படி ரிங் பண்ணால் தான் அவள் வின் பண்ண மாதிரி. அதனால கிரேஸும் டீனும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஆபத்தில் இருப்பாங்க, நம்ம அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு வேகமாக போகலான்னு பார்த்தா கரெக்டாக ப்ரீஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரக்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இதனால டென்ஷனான அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வேகமாக அவனை ஒரு எத்து விட்றா. எத்து விட்டதுமே அவன் சுருண்டு கீழே விழுந்துடுறான். உடனே அவன் கத்தி எடுத்துட்டு என்ன பண்ண போகிறான் பாரு அப்படின்னதும், ஆனால் இவங்க தான் பயங்கர ஆக்ரோஷத்தில் இருக்காங்க இல்லையா, அவனுடைய கையை மிதிச்சு கத்தியை பிடுங்கி எங்ககிட்டே நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி அவனுடைய மூக்கையே ஒரு அறுத்துட்டு அங்கிருந்து வேகமாக இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த சைடு கிரேஸும் டீனும் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்குள்ளே வந்துட்டு இருக்காங்க இல்லையா, உள்ளே பார்த்தா நிறைய பயமுறுத்துற மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது போக உள்ளே போக போக இப்போ இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக போகணும். ஏன்னா அந்த டீன் வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணை தேட போகணும். அதனால இந்த பொண்ணு மெல்ல மெல்ல தனியாக உள்ளே போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு நிறைய சவுண்டெல்லாம் கேட்குது, அதாவது ஹாரர் சவுண்டு தான். ஆனால் அவள் என்ன நினச்சிப்பா, சரி ஓகே இதுக்குள்ளே நிறைய செட்டப் பண்ணியிருக்காங்க போல, அதனால நம்ம ஏமாத்த பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உள்ளே போகிறா. அப்படி உள்ளே போகும்போது யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. நின்று அப்படியே வெளியே பார்க்க அதுவும் ஒரு வயசான ஆள் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பயந்து போய்ட்றா. ஸோ இந்த மேஸ்ன்றதுனால இவ வந்து அங்கே இங்கேயுமா ஓடணும் இல்லையா, எதுவுமே ஸ்ட்ரெயிட் பாதை இருக்காது இல்லை. ஸோ அப்படியே தலை திரிக்க அங்கேயும் இங்கேயுமா பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறா. அவளுடைய மரணமும் அவளை துரத்த ஆரம்பிக்குது.
அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பண்ணும் அந்த கசின் கிட்ட டேய் கிரேஸ் எங்கே போனா அவளை பார்த்தியா அப்படின்னதும் அவங்க எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து கிரேஸ் மேலே கொஞ்சம் கோவம் வந்துருக்கும்ல, நம்மளை விட்டு அவன் கூட போயிட்டான்ற மாதிரி. அதனால கோவத்தில் இருக்க இங்கே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு போனோம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கசினும் அந்த கேமில் வின் பண்ணிட்டு பொம்மையெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அவங்க இந்த மேஸ்குள்ளே தான் போனாங்க, நானும் வரேன் அப்படின்னதும் இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே உள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த கிரேஸுக்கு பார்த்தீங்கன்னா பயம் தாங்கல, அவள் சுற்றி சுற்றி எங்கே போகிறான்னு அவளுக்கே தெரியல. அதனால வேகமாக டீனுக்கு கால் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது, ரொம்பவே கிரீப்பியான ஒரு வயசான கிழவி என்னை துரத்திட்டு இருக்கிறா, நீ எங்கே இருக்க என்னை காப்பாத்து அப்படின்னதும் அவனுக்கு வந்து என்ன நீ இப்படி பயப்படுற, இந்த மேஸில் வந்து இதெல்லாம் சகஜம் தானே, எல்லாம் அந்த கேம் செட்டப் தான், பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழவி வந்துட்டா. ஸோ அவளை பார்த்து அவளுக்கு பயம் தாங்கலை. உடனே சைடில் ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவளுடைய தலையில் அடிக்க அந்த மரணத்தோடைய தலையில் அடித்ததுமே இவளுடைய தலையிலையும் காயப்பட்டு இவ கீழே விழுந்துட்டா. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா இந்த கிரேஸோடைய வயசான உருவம் தான் அந்த மரணம், அது இவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ பயத்தில் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு சின்ன நேரமான பாதை இருக்கும், அதுக்குள்ளடி தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்துடுறா. ரொம்பவே கொடூரமா வருவா பாருங்க. அப்படியே அவளுடைய காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க கடைசியா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தா அந்த பெல் இருக்குது. ஸோ இதையாவது ரிங் பண்ணலாம் அப்படின்னு வேகமாக வந்து அதை பிடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அவளுடைய மரணமும் வந்து அவளை பிடிக்குது. அப்புறம் என்ன கடைசியா இவளை கொடூரமா கொலை பண்ணுது அந்த இடத்துல. அதுக்குள்ள நம்ம பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த பெல் சவுண்டு கேட்டு வந்து பார்த்தா இங்க வயசான கிரேஸ் வந்து செத்து போய் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து சோகமா பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, ஸோ அந்த மரணம் நம்ம எல்லாத்தையுமே சும்மா விடாது அப்படின்னதும் இந்த டீன் இருந்துக்கிட்டே இல்லை கண்டிப்பா அது அவளா இருக்காது, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிரேஸ் வந்து வேற எங்கேயோ போயிட்டா, இது வேற என்னமோ அப்படின்னதும் உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றானா, இங்க பாரு அந்த விசில் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த விசில யார் ஊத்துனாலுமே அவங்களுடைய மரணத்தை அவங்க அழைக்கிற மாதிரி, அதே மாதிரி அவள் விசில் ஊதும்போது அவளுடைய பக்கத்திலே நம்ம எல்லாருமே இருந்தோம். ஸோ இது மூலமா என்னன்னா நம்மளும் நம்ம இருக்கிற இடத்த மரணத்துக்கு தெரிவிச்சிட்டோம். ஸோ அது கண்டிப்பா நம்மளை தேடி வரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இந்த டீனுக்கு வந்து அது மேல நம்பிக்கையே கிடையாது. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், கண்டிப்பா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்கேயோ இருக்கிறா, அவ என்ன தேடி வருவா, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்ப போறான். போகும்போது கூட இந்த கசின் கிட்ட எல்லாமே ஒன்னால தான், நீ தான் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த, அதனால தான் அவள் ஓடிட்டான் அப்படின்னதும் டேய் முட்டா பயல, அவளை விசில் ஊத சொன்னது நீ தான், சொல்ல போனா நீ தான் அவளை போட்டு தள்ளிட்ட, எல்லாமே உன்னால தான், நம்மளுடைய மரணம் நம்மளை தேடி வர்றதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னதும் கோவத்துல இந்த டீன் வந்து கசினை தள்ளி விட்டுட்டு நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா அவனுடைய கார் எடுத்துட்டு வந்து அவனுடைய ரூமோடைய கதவு மூடி ரூம்குள்ள இருந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். அந்த சமயத்துல கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது இவனுடைய அப்பா தான். இருந்தாலுமே நம்மளுடைய மரணம் தான் வந்துட்டா அப்படின்னு பயத்துல கதவை திறக்க மாட்டான். அப்பா இருந்துக்கிட்டு தம்பி நீ என்ன பண்ற, மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா, அவன்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ இவனுக்கு யார் பேசினாலுமே ரொம்பவே பயமா இருக்குது. கட் பண்ணா இந்த சைடு இவங்க வீட்டில் காமிச்சா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இப்போ ஹீரோயின் கூட தான் இருக்கிறா. ஆனா இந்த கசின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா டெரஸ் மேல உட்காந்து அவனுடைய கனவு காதலியான கிரேஸை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க உள்ள நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட அவளுக்கு நடந்த ஒரு பெரிய கெட்ட விஷயத்த சொல்றா. அதாவது நான் என்ன பண்ணேன்னா ட்ரக்ஸ் எடுத்து ரொம்பவே ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அதனால கிட்டத்தட்ட நான் சாகர ஸ்டேஜுக்கே போயிட்டேன். இதை பார்த்து என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றணுன்றதுக்காக என்னை தூக்கிட்டு கார்ல வச்சு வேகமா போனாரு. அப்படி போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அதுல நான் தப்பிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு வாழவே பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் நான் செத்துலான்ற மாதிரி கூட நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கிறேன், ஏன்னா நான் வாழ தகுதியானவ கிடையாது அப்படின்னு அவளுடைய சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெளியில இருக்கிற அந்த கசின் பையனுக்கு கிரேஸை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அந்த சமயத்துல அவனுக்கு ஏதோ ஒரு விஷுவல் தெரியுது. அதுல இவன் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்டரியில மிஷின்ல மாட்டி இறக்குற மாதிரி இவனுக்கு தோணுது. அதாவது இவனுடைய மரணம் அப்படிதான் நடக்க போகுது போல. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த 3 பேருக்கு இப்போ வேறு வழி கிடையாது இல்லையா. அந்த மேசனுடைய பாட்டியை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட சாகர நிலமையில இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நாங்கள் எப்படியாவது தப்பிக்கலாமா இதுலேருந்து, இந்த சாபத்துலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அவங்க சாகர தருவாயில் என்ன சொல்கிறாங்கன்னா மரணத்துக்கிட்ட இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த விசிலோடைய சத்தத்தை கேட்டதுனால கண்டிப்பாக அது வந்து உங்களை சும்மா விடாது. மரணம் வந்து நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சு அது உங்களை வேட்டையாடிடும் சீக்கிரமா. இதுக்கு வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
ஆனா அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இதுக்கு ஒரே ஒரு மாற்று வழி வேணா இருக்குது. என்னன்னா, மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த டைம்ல வேற யார் மேலேயாவது நீங்க தேய்ச்சி வச்சிட்டீங்கன்னா உங்களை வேட்டையாடுறதுக்கு பதிலா மரணம் அவங்கள வேட்டையாடிடும். அதாவது நீங்க வேற யாரையாவது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இவங்களுக்கு வந்து மனசே கேட்கல. ஏன்னா அப்படி பண்ணி நம்ம உயிரோட இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய மரணத்தை இந்த இடத்துல பாக்குறா. ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினை வேட்டையாட போகுது. அப்ப மரண தருவாயிலையும் இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மரணம்ன்றது சாய்ஸ் கிடையாது, ஆனா நம்ம வாழ்றது நம்மளுடைய சாய்ஸ் தான், அதனால அந்த சாக்ரிஃபைஸை பத்தி கொஞ்சம் யோசித்துக்கோங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, உடனே இதெல்லாம் கேட்ட நம்ம கசின் பையன் என்ன சொல்றான்னா, சரி ஓகே அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் வேற யாரையாவது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் இதில் விருப்பமே கிடையாது. அதனால கோவத்தில் அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு வேற எங்கேயோ போயிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய மரணத்தை பார்த்துருப்பாள்ல, அது மூலமாக அவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஓவர் டோஸ் ஆகி தான் இறக்க போகிறோம், அதாவது ட்ரக் ஓவர் டோஸ் எடுத்து சாக போகிறோன்றது அவளுக்கு புரியுது. இந்த சைடு நம்ம டீனா காமிக்கிறாங்க. அவன் பயத்தோட உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறான். அதில் அந்த மேஸ்குள்ள ஒரு வயசான பாட்டி இறந்து கிடக்குறாங்க. அவங்க யாருன்றது தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்துவன் மன வருத்தத்தில், அப்போ மரணம்ன்றது உண்மை தானா, நம்மளுடைய மரணம் நம்மளை தொடருமா அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கதவு கிட்ட ஏதோ ஒரு கை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இவனுடைய மரணம் போல. பயந்து போனவன் சேரெல்லாம் தூக்கி எறிறான். அது உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய டேபிள் எல்லாம் வச்சு அடைக்கிறான். வெளியில நிக்கிறதான யாருன்னா அவனுடைய அப்பா அம்மா தான் போல. இருந்தாலுமே அவனுடைய மரணத்தை நினைச்சு அவன் பயத்துல மெல்ல மெல்ல பின்னாடி போக டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு கை பிடிச்சி அவனை அப்படியே தள்ளுது வேகமா. ஸோ இதுதான் அவனுடைய மரணம். என்னன்னா அந்த இடத்துல அப்படியே பயங்கர வேகமா பறக்கிற மாதிரி தெரியுது. ஃபோர்ஸ்ஃபுல்லான காத்தடிக்குது. அதாவது இவனுடைய மரணம் எப்படி இருந்திருக்குன்னா, கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்கிறான். அதுல எப்படி சாவாங்களோ அதே மாதிரி குத்து உயிரும் கொலையுருமா அந்த இடத்துல செத்து போறான். இதை பார்த்து அவனுடைய அப்பா அம்மா அப்படியே கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம கசின் வேற எங்கேயோ போயிருப்பான் இல்லையா. உடனே அவனை தேடி நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பண்ண வராங்க. ஸோ கண்டிப்பா அவன் அந்த ஸ்டீல் ஃபேக்டரியில தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணலான்ற மாதிரி வேகமா வராங்க. ஆனா அவன் எங்க வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேராக சர்ச்சுக்கு தான் வந்திருக்கான். கன் பாயிண்ட்ல இந்த பிரீஸ்ட் வந்து கடத்துறான். எதுக்காகனா இவனுடைய இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா அவன் உயிர் பேரும் இவன் தப்பிச்சிருவான் இல்லையா. அதனால அவனை கடத்திட்டு வந்து ஃபேக்டரியில வச்சிருக்கேன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ற, எதுக்குடா என்ன கடத்தின அப்படின்னு பயந்துட்டு இருக்க. இவன் என்ன பண்றான்னா அவனுடைய கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அவனுடைய மேல தடவலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்து அவனுடைய பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றியா, ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற, நீ மட்டும் மாட்டினா அவ்வளவுதான், உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறான். ஸோ கரெக்டா அவனுடைய மேலேயா ரத்தத்தை வைக்க வரும்போது நிறுத்து, அப்படி பண்ணாதன்ற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பண்ண வந்துடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க, எனக்கு சாக விருப்பம் இல்ல, இவன் சாக வேண்டிய ஆள் தான், இவன் எவ்வளவு மோசமானவன், நிறைய பேருக்கு ட்ரக் விற்கிறான், கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் பண்றான், ஸோ இவனுக்கு பதிலாக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை டச் பண்ண வருவான். ஆனா அவனால டச் பண்ண முடியல. மனசு இருந்தாலும் ஒரு சைடு உறுத்தும் இல்லையா. ஸோ அப்படி உறுத்திட்டு இருக்க டக்குன்னு இவனுடைய மரணம் வந்துடுது. அவனுக்கு உறுத்திட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் நான் வேற வழி கண்டுபிடிச்சிட்டேன், நீ இப்படி பண்ணாதன்னு சொல்றதுக்குள்ள அந்த இடத்துல மிஷின்ல அடிபட்டு சாகிற மாதிரி இவனுடைய உடம்புலாம் அப்படியே துண்டு துண்டா ஆகிடுது. அதாவது இவனுடைய மரணமும் வந்துடுது. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும்தான். இப்படி கசின் சாகிறத பார்த்து ஹீரோயின் கதறி போயிடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா ஃப்ரெண்டு பொண்ணு தான் ஆறுதல் சொல்றாங்க, பாரு நமக்கு டைம் இல்லை, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா சொல்றா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரிக் யோசித்து வச்சிருக்கிறேன், நீ வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது தானே, ஸோ உனக்கு இந்த மருந்து மாத்திரையெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு ஊசி போட்டால் நம்மளுடைய ஹார்ட் வந்து கொஞ்ச நேரம் நின்றும், அதாவது நம்ம கிட்டத்தட்ட செத்துருவோம், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு உயிரோட வந்துடும்ல, அதுதான் அந்த மரணத்தை ஏமாத்துற ஒரே வழி அப்படின்னதும். ஸோ அதை கேட்டதுமே எனக்கு ஐடியா வருது, ஆனால் அந்த ஊசி போட்டால் மட்டும் அதுக்கு போதாது, பதிலுக்கு நமக்கு ஐஸ் கட்டிலாம் தேவைப்படுது அப்படின்னதும், சரி வா அதை எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் இவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒரு ரூம்க்கு வந்து அங்க ஐஸ் பெட்டி மாதிரி ஒரு இதை ரெடி பண்றாங்க. நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது மூலமா செத்ததுக்கு அப்புறம் உயிரோட கொண்டு வரணும் இல்லையா. அதாவது அவங்க இயற்கையா சாக மாட்டாங்க, செயற்கையா இருந்து மறுபடியும் கொஞ்ச நேரத்துல உயிரோட வர வைக்கிற மாதிரி, அதாவது அவங்க ஹார்ட் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை பண்ண வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய மரணம் தான் அவளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோயினும் தைரியமா அந்த ஊசியை போட்டதுமே அப்படியே இறந்து போறாங்க. ஸோ அந்த மரணமும் பார்த்தீங்கன்னா அவளை எடுத்துக்க வருது. இங்க மேல இருந்து அவள் என்ன பண்றானா, ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் அவளை எடுத்து வச்சு அவளுக்கு வேகமா சிபிஆர்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. அவளுடைய ஹார்ட் மறுபடியும் துடிக்கிறதுக்காக ஊசி போட ஆரம்பிக்கிறா. ஆனா அது வேலைக்காகல. ஸோ வேக வேகமா சிபிஆர் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா மரணத்து கூட போராடிட்டு இருக்கிறா. அதாவது மரணம் அவளை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ள இழுக்க இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல வந்துடலான்னு போராடுறா. ஆனா முடியல. அதே சமயத்துல இந்த செட் பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா சேரோட கீழே சரிஞ்சிருப்பான் இல்லையா. ஸோ அவனுடைய லாக்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். உடனே கீழே கிடக்குற கன் எடுத்துட்டு என்னையே போட்டு தலை பார்த்தீங்களா, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸ்குள்ள வந்துட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் அந்த மரணத்து கூட போராடிட்டு இருக்க. ஆனா அவளுடைய மரணமே அவளை விட பலசாலியா இருக்குது. அவளால முடியல. அப்பதான் அவளுக்கு அந்த பாட்டி சொன்னது
போது ஞாபகம் வரும், மரணிக்கிறது சாய்ஸ் கிடையாது, ஆனா வாழணும்ன்றது நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லுத்தையுமே அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட திருப்ப அவன் மேலே இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறது இவளுக்கு கேட்க ஆரம்பிச்சு வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த வேரஸ்குள்ள அந்த வில்லன் பயபிளான ப்ரீஸ்ட் வந்து கண்ணை வச்சு இந்த ஃப்ரெண்டு பொண்ணையே சுட்டுறான். என்னுடைய மூக்கு அன்னைக்கு கருத்தல்ல, இன்னைக்கு என்னையே போட்டதில்ல பார்த்தீங்களா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஷூட் பண்ண போகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையிலையுமே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கடைசியாக அவளுடைய உயிர் வந்து வந்துடுது. இங்கே வந்து பார்த்தா இப்போ இவா ரத்த வளத்தில் இருக்கிறா. ஐயோ உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தற இந்த ப்ரீஸ்டும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்களா மரணம்னு ஏதோ வளர்றீங்க, என்ன பாருங்க நான் கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணுடைய ரத்தத்தில் மிதிச்சிட்டான். ஸோ இது மூலமாக என்ன ஆகும், இவளுடைய மரணம் அப்படியே இவனுக்கு வந்துடும் இல்லையா, என்னது இது ரத்தமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அடுத்த செகண்டே இவனுடைய மரணம் இவனுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுதான் வேலைக்கு ஆகாது இல்லையா, இவனை வந்து கொடூரமாக ரொம்பவே பெயின்ஃபுல்லாக பிச்சு போட்டு கொலை பண்ணிடுது. ஸோ இப்போ இவங்க 2 பேருடைய மரணத்தில் இருந்தும் தப்பிச்சிடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. எப்படியும் அந்த பெரிய ட்ராஜடியிலேருந்து தப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ கடைசியாக நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோயினும் மட்டும் ஒன்றாயிட்டாங்க. 2 பேரும் இப்போ டேட்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போதே படத்தை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்து அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட லாக்கரை ஓப்பன் பண்ணுறா. அங்கே ஒரு பழங்காலத்து பொருள் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது அசம்பிளியில் காமிக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கிறா, இவன் மியூசிக் வந்து நல்லாவே வாசிப்பா அப்படின்னு சொல்ல அவளும் மியூசிக் வாசிக்கிறா. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வாஸ்து முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ஒரு சம்பவம் பண்ணுறா பாருங்க. என்னன்னா அந்த உசிலையும் எடுத்திருப்பா இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஊத போக இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ ஊதிராதன்ற மாதிரி கத்த வரா. ஆனால் அதுக்குள்ளே அவள் ஊதுற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக வித்தியாசமாக எடுத்திருக்காங்கல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.